ஹலோ மூவி லவர்ஸ். நம்ம இன்றைக்கி எந்த படம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பராசக்தி. என்னடா லேட் ரிவ்யூ போடுறேன்னு பார்க்காதீங்க. படத்தை நம்ம ஃபஸ்ட்டோட ரிவ்யூ பார்ப்போம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹைலைட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம எஸ்கே அண்ணாவோட ஆக்டிங், அப்படி ஜெயம் ரவியோட டெரிஃபிக்கான காம்னஸான வில்லத்தனத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட வில்லனிசம். ஏன்னா இது நம்ம புதுசாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. நம்ம ஆதி பகவானில் வந்து லிட்ஸ் கெட்டப் போட்டிருப்பாரு, அதுலேயும் மிரட்டி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போகன் படத்துலையும் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாரு வில்லனிசமில் பார்த்தீங்கன்னா. அதோட இந்த படத்தில் வந்து ரெண்டுமே இல்லாமல் ஒரு தனி பர்ஃபார்மன்ஸாகவே இருக்குது. அப்போ நம்ம எஸ்கே அண்ணாவை பற்றி நீங்கள் என்னன்னு கேட்குறீங்களா? அவருமே நல்லாவே பண்ணியிருக்கார். பர்ஃபார்ம் வைஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டென்ட்டுமே வந்து நம்ம தமிழை வந்து தூக்கி பிடிக்கிறதுனால இந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தேட்டரில் மஸ்ட் வாட்ச் படம் தான். இதில் என்ன விஷயம் வந்து கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட பெஸ்ட்டு சீன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ஒரு பீக்கில் போகும். அப்புறம் இன்டர்மிஷன் வேறு லெவல் பீக்கில் போகும். கிளைமேக்ஸ் வேறு லெவல் பீக்கில் போகும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லேக் தட்டினாலுமே படம் வந்து ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஆனால் நம்ம சுதா கங்கோராக்காக நம்ம இந்த படத்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க முடியல. சூரரை போட்டுற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹை லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் போகிறோம். பட் ஒரு டீசென்ட் குட் வாட்சாக இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள் இன் தியேட்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு டைம் வந்ததுன்னா இந்த பொங்கலுக்கு எது ரியல் வின்னர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தம்பி தலைமையில், ரெண்டாவது வந்து பராசக்தி, மூணாவது வந்து நம்ம நம்ம வாத்தியார் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த பராசக்தி படத்துக்கு 3 out of 5 கொடுக்கலாம். இன்னுமே கொஞ்சம் லேக்ஸு, கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். படத்தில் வந்து குறை சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கேமியோஸ் வந்து ராணா கேமியோவாக இருக்கலாம், நம்ம மலையாள ஆக்டர் அவரு கேமியோவாக இருக்கலாம், வந்து சூப்பராகவே இருந்தது. பட் இன்னுமே அவங்களுக்கு நல்லா ரைட்டிங்கை வந்து ஓவர் லூப் பண்ணியிருக்கலான்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படம் வந்து நல்ல படம் தான். கண்டிப்பாக வந்து ஒன் டைம் பார்க்கலாம். தமிழுக்காக தமிழ் பற்று உங்களுக்கு இருக்குது, முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம அதர்வாவும் அந்த ஸ்ரீலைலாவுமே சொல்லலாம். பிகாஸ் இவங்க கேரி பண்ணுற அந்த கண்டென்ட் அண்டு த எமோஷன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. இவங்களுக்குமே ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காங்க. இவங்களும் பேருக்கு வராங்கனால இவங்க தான் வந்து அந்த படத்தை தூக்கி நிறுத்துறவங்களாவே இருக்காங்க. இவங்க ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கிறதுனால இந்த படம் வந்து ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். நான் சொன்ன போல் இந்த லவ் சீன்ஸு கொஞ்சம் இந்த பாட்டெலாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரத்னாபாலா பாட்டு நல்லாவே இருக்குது. மற்றபடி எந்த பாட்டுமே ஒட்டலை படத்துக்கு. பட் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். கண்டிப்பாக தேட்டர்ஸில் பார்க்கலாம். பட் நம்ம ஹைப் பண்ண அளவுக்கு இல்லை. கண்டிப்பாக வந்து நம்ம